ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விளாக் வந்து காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி வந்து கோல புக்கை பார்த்து தான் கோலம் வந்து போட்டிருந்தேன். சிம்பிளான ஒரு 4 புள்ளியில் வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன். காலைல கோலம் போட போகும்போதே குக்கரில் வந்து பயறு வந்து அவிய போட்டிருந்தேன். சுண்டல் குழம்பு வைக்கிறனால சுண்டலை காலையிலே வேக வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். வந்ததுக்கப்புறம் பாலை வந்து சூடு காட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். காயெல்லாம் இன்றைக்கி பொரியல் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், பாவக்காய் ஃப்ரை. அதனால் இது எல்லாத்தையுமே கீழே உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் உரிக்கிற வேலையும் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே காலையிலே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து சுதந்திர தினம் வந்து கொண்டாடணும். என்னதான் வந்து நம்ம சுதந்திர தினம் வந்து கொண்டாடினாலும் நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த சுதந்திரம் வந்து கிடைக்கல. எப்போ பார்த்தாலுமே வந்து கிட்டத்தட்ட இப்போ 30 வருஷமாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பெண்கள் வந்து அப்யூஸ் பண்ணுறது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எந்த காலத்துலையும் இது மாறாதுன்னு நினைக்கிறேன். சட்டங்கள் வந்து கடுமையாக ஏற்றப்பட்டால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் வந்து மாறும். ஆனால் சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம ஒரு குடும்பத்திலேருந்து தான் நல்ல சமுதாயமே உருவாகும். அப்போ இந்த குடும்பத்தில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தையை வளர்க்குறதுல ரொம்ப வந்து முக்கியமாக வந்து பங்கு வகிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போது வந்து நம்ம ஒரு குடும்பத்தில் வந்து தப்பு நடக்கும்போது அதை வந்து அவங்க தட்டி கேட்கணும் முதல்ல. என்ன நடந்தாலும் கேட்காத கழுதையை விட்டுரும் அப்படின்ட்டு அவங்க விடுறனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா வந்து நடக்குது. குழந்தைங்க வந்து சின்ன வயசில் யாரை வந்து பார்த்து கற்றுக்குறாங்க, பேரண்ட்ஸை பார்த்து தான் அதிகமாக கற்றுக்குவாங்க. ஸோ வந்து நம்ம அதிகமாக அந்த போதை பழக்கங்கள்னால தான் இவ்வளோ தப்பும் நடக்குது. அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் சரியில்லை, குடிக்கிறாங்க, அது மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு தான் முதல் பொறுப்பே வந்து இருக்குது. அப்போது ஒரு குழந்தை வந்து நல்லவனாக வரதும் கெட்டவனாக வரதும் அந்த குடும்பத்தில் தான் இருக்குது. அப்போ ஒரு பெண்ணை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம தற்காப்பு கலைகள் கற்றுக்கிட்டாலும் என்ன செஞ்சுக்கிட்டாலும் பசங்க வந்து வந்து திருந்தணும். எல்லாரையும் வந்து நான் வந்து சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறவங்க வந்து அதிகமாக வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தை வந்து உருப்படியாக வந்து வெளியே கொண்டு வரணும்னா அந்த குடும்பம் தான் முதல்ல வந்து கரெக்டாக வந்து ஒரு இதை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து. அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து கம்மியாகும். என்ன தான் வந்து சட்டங்கள் கடுமையாக கொண்டு வந்தாலும் முதல்ல வந்து நம்ம குடும்பத்துலேருந்து மாறணும். நம்ம வீட்டிலேயே வந்து சைக்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ண தான் வரும். இது வந்து நம்மளை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அவங்க தான் வந்து இதை வந்து முதல்ல இது பண்ணணும். போலீஸ் எனி டைம் காவலுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள பற்றி நம்மளுக்கு தானே தெரியும். அப்போ இந்த தப்புகள் வந்து நடக்க விடாமல் நம்ம தான் வந்து அகெயின்ஸ்டாக வந்து இருக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாதிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை தான் வந்து பாதிக்கும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள. அதனால் இந்த மாதிரி தப்புக்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா குடும்பத்துலேருந்து தான் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அரசாங்கம் இதுக்கு சரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வந்து குறையும். எனக்கும் 3 பொண் குழந்தைகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சாதாரணமாக கடைக்கு அனுப்புனா கூட பிள்ளைங்க வேணாம் அப்படின்ற ஒரு நிலமை வந்து இருக்குது. ஸோ இந்த நிலமை மாறினா தான் இந்தியா வந்து உண்மையிலேயே சுதந்திரம் அடைஞ்சதுக்கான அதுக்கான பலனே வந்து அப்போ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து உண்மையான சுதந்திர தினம் வந்து நம்மளுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் எல்லாமே உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.